அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல தங்கம் 1 கிராம் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 10,000 இல்லைன்னா 20,000 1,00,000 அளவுக்கு போகும் அப்படிங்கிற ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்லாமிய சட்டத்துல, இஸ்லாமிய இதுல இந்த தங்கத்துடைய விஷயம் மதிப்பு, அதன் மதிப்பு இதன் மதிப்பு அப்படின்னு சொல்றதை விட இந்த தங்கத்தை ஆனா உன என்ன பண்றாங்க, கஷ்டம்னு போது கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்க. அவங்க 5,000 ரூபாய்க்கு வாங்க வைப்பாங்க அந்த அடமானங்கள். ஆனா தங்கத்தண்டு விலை ஏற 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 அதை விற்கிற விலைக்கு வாங்க முடியாது அப்படிங்கிற விஷயத்துல என்ன பண்றாங்க, வட்டி கட்டி அந்த தங்கத்தை மீட்டெல்லாம் பாக்குறாங்க. ஒரு 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் பொருளுக்கு அவங்க வட்டி கட்டுறது மட்டும் இல்லாம அதனுடைய மொத்த தொகை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறது தெரியல. கிட்டத்தட்ட அதை விட 3 மடங்கு இல்ல 10 மடங்கு கூட கொடுக்கணும். வாங்கினது ஒரு ரேட்டா இருக்கும், ஆனா அதை மூட்டுறதுங்கிற பேர்ல அடமானம் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறது இருக்கே, மோசம். இதுக்குதான் ஒண்ணு சொல்லுவாங்க, தங்கம்னு ஒண்ணு இருக்க உங்களிடத்துல அதை வட்டிக்கு நீங்க வைக்கிறத விட சேல் பண்ணிருங்க. இப்ப வாங்க தங்கம் வாங்குறதுக்கு உங்களுக்கு இறைவன் கொடுத்த அருள் போல பின்னாடி இதோட பெரிய அருளை கொடுக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க வட்டிங்கிற பேர்ல வச்சீங்கன்னா அதை அடுத்த 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 அடுத்து என்ன சொல்றது, அந்த விஷயத்துல உங்களை அழிக்கிறது மட்டும் இல்லாம உங்கள் சார்ந்தவர்களை அழித்து விடும். இதுல பாதிக்கப்படுறது குடும்பம். அதனாலதான் உங்களுடைய லேண்டா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய எந்த விதமான சொத்தா இருக்கட்டும், அடமானம் வட்டிக்குங்கிற விஷயத்துல போய் மூழ்கிறாது. நீங்க அதுல போனீங்கன்னா பின்னாடி திரும்புறத போது நீங்க இல்லை, உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதான் உண்மையான விஷயம்.